Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி 3 இயர்ஸ் அண்ட் 6 இயர் ப்ரோக்ராம்க்கான ரிசல்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3 இயர் ப்ரோக்ராம்க்கு அது முதல் பிடிஎஃப் ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ப்ரோக்ராம்க்கான ரிசல்ட்டு டோட்டலாக 16 சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட் ஆகியிருக்கு. ஸ்டார்டிங் கட் ஆஃப் 82.80லேருந்து 65.39 வரைக்கும் 3 இயர்ஸ் போஸ்ட் பேக்லரேட்டுக்கு சீட் அலாட் ஆகியிருக்கு. அப்படின்னு ஃபார்ம் டி 6 இயர் ப்ரோக்ராம்க்கானது பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜிலேருந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெனரல் ரேங்க் 14வது ரேங்கு பிசி கம்யூனிட்டி. எந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கம்யூனிட்டி பிசி. அப்படியே பார்த்திங்கன்னா டோட்டலாக எத்தனை சீட் அலாட் ஆகியிருக்கு அப்படின்னா 839 சீட் பார்த்திங்கன்னா நமக்கு அலாட் ஆகியிருக்கு. லாஸ்ட் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு 96.50. இஜிஎஸ் பிள்ளை காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் கட் ஆஃப்க்கு சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகியிருக்கு. உங்களுடைய நேம் இருக்கா அப்படிங்கிறத கிளியராக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 18/10/2025 மாலை 5 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஃபார்ம் டி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கிடையாது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 831 சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு 839 சீட் பார்த்தீங்கன்னா அலாட் ஆகியிருக்கு. எல்லாருமே அவங்களோட நேம் இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸோடைய காண்டாக்ட் நம்பரை கூகுளில் எடுத்து அவங்களோட காண்டாக்ட் பண்ணி ஸ்ட்ரக்சரை கேட்டுட்டு எவ்வளோ அட்வான்ஸாக பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கேட்டு பார்த்தீங்கன்னா அட்மிஷனை வர 18/10/2025 கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் காலேஜுக்கு ஜாயின் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி ப்ளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கிடையாது. டோட்டலி பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட நாள் டைமுக்குள்ளே ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய சீட் அப்படிங்கிறது எந்தவித முன்னறிவிப்புமின்றி கேன்சல் செய்யப்படும். அதனால் சீட் கிடைச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கங்க்ராச்சுலேஷன். குறிப்பிட்ட நாள் அண்ட் டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அட்மிஷனை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.